கர்த்தர் தான் துணை உண்டு பண்ணுகிறவர், நாம் அல்ல. ஆதாம் தனக்கு ஒரு துணை தேவை என்று சொல்லி தானாக தேடிக்கொள்ளவில்லை, கர்த்தர் தேடி கொடுத்ததை ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி கொண்டார். கர்த்தர் தருகிற துணைய ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிக்கிடணும். இல்ல நானே செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னா கர்த்தர் கண்ணை பிடுங்குவார். கர்த்தர் ஏற்படுத்தும் துணை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொன்னா ஆப்ஷன் தேடக்கூடாது. இது எப்படி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எப்படி 9ஆம் கிளாஸ்ல இது பரவாயில்ல, இதை வச்சுக்கிடுவோம். 12ஆம் கிளாஸ்ல அது 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ காலேஜ்ல இன்னொன்னு பழசு 1 2க்கும் என்ன பேரு, எக்ஸ்னு பேரு. அவ கிடைப்பாளா இவ கிடைப்பாளா, ஒரு தீம் கிடைக்க வேண்டாம். கர்த்தர் தருகிறவள் கிடைப்பாள். அதிலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீ வாழ்ந்திருப்பதற்கு ஒன்றை மனதிலே வைத்துக்கொள். அநேகம் ஸ்திரீகளை உன் மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அல்லேலூயா சொல்லுங்க.